அண்ணே, எனக்கு தெரியும் நீ ஏன் சாப்பிடலன்னு. நானும் உன்னை கம்பல்லாம் பண்ண மாட்டேன். ஆனா அதுக்காக சந்தோஷி மாதாக்காக விரதம்னு நீ சொன்னதை என் அத்தை வேணாலும் நம்பலாம். ஆனா நான் நம்ப மாட்டேன். நாங்க யாராவது முக்கியமான பண்டிகை நாள்ல விரதம் இருந்தாலே உனக்கு கோவம் வந்து சத்தம் போடுவ. எந்த சாமியாவது நீ எதுவும் சாப்பிடாம பட்னி கிடந்து சாமி கும்பிடுன்னு சொல்லியிருக்கா? அப்புறம் ஏன் இப்படி மடத்தனமா இதெல்லாம் ஃபாலோ பண்றீங்கன்னு சொல்லி திட்டுவ. நம்ம மனசு சுத்தத்தோட சாமி கும்பிட்டாலே போதும், சாமியோட அன்பும் கருணையும் நமக்கு கிடைக்கும்னு எனக்கு சொல்லி கொடுத்துருக்க. அப்படி சொன்ன நீயே விரதம் இருக்கன்னு சொன்னா எப்படின்னா நான் நம்புறது? இல்லம்மா அண்ணே, உனக்கு போய் சொல்ல வராது, ட்ரை பண்ணாத. நான் எப்பவும் சொல்றேன், நீ இங்க சாப்பிட்டு தான் போகணும்ல நான் சொல்ல மாட்டேன். ஆனா உனக்காக நான் காலையில எந்திரிச்சு ஸ்பெஷலா பண்ணிருக்கேன். இத ஆபீஸ்க்கு போய் சாப்பிட்டுட்டு உனக்கு பிடிச்சிருக்கா, டேஸ்ட் எப்படி இருக்குன்னு எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லுனே ப்ளீஸ்ண்ணே, எனக்காக. இந்தா. சரிம்மா. என்ன அண்ணனும் தங்கச்சி ரொம்ப நேரமா ரகசியம் பேசிட்டு இருக்கீங்க? நானும் தெரிஞ்சுக்கலாமா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை நந்து, ஆஃபீஸ்க்கு டைம் ஆச்சு, கிளம்புறேன். நீங்கள் ஹனிமூனுக்கு கிளம்புனப்போ ஒரு விஷயம் சொன்னேன், ஞாபகம் இருக்குங்களா? சந்தியா குழந்த மாதிரி, அவளை நல்லபடியாக பார்த்துக்குங்கன்னு சொன்னேன். அப்படி நான் சொன்னதுக்கு காரணம் சைலண்ட் ஸ்பெக்டேட்டராக இருக்கணுன்றதுக்காக இல்லை, எதுவும் நடக்காமல் பார்த்துக்கணுன்றதுக்காக சொன்னேன். புரியும்னு நினைக்கிறேன். நான் வரேன். வாங்க. இல்லம்மா, மேலதான் இருக்கா, நீ போய் பாரு. அம்மா, பணத்தை ஏற்பாடு பண்ணத பத்தி அக்கா ஏதாவது கேட்டாங்களா? அம்மா, ஏமா டல்லா இருக்க? விஜய், அதெல்லாம் ஒண்ணு இல்ல, நீ முதல்ல போய் அவளை பாத்துட்டு வா, அப்புறம் பேசிக்கலாம். ஆண்டவனே, தேவையில்லாம இந்த பண விஷயத்துல என் பாக்கெட் மணி கட் ஆயிடுச்சு. எப்ப இவ கூல் டவுன் ஆவான்னு தெரியலையே. அக்கா, அக்கா. விஜய் வா, இந்தா பேலன்ஸ் 10,000 rupees. இத பாரு, இனிமே இப்படி நடக்கிறதுக்கு வாய்ப்பில்லை. ஆனா அப்படி நடந்தா தயவு செஞ்சு ரியாக்ட் பண்றதுக்கு இவ்ளோ லேட் பண்ணாத. சரிக்கா. கிவ் அண்ட் டேக் பாலிசின்னு கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா பணத்தை கொடுத்தவங்க கிட்டயே பொறுப்ப பணத்தை திருப்ப கொடுக்கறது இப்பதான் நான் பாக்குறேன். பெரிய புத்திசாலி நினைச்சுக்கிட்டு இருந்த என் பொண்ணு சுஜாதாவை அம்மாவும் தங்கி நல்லாவே ஏமாத்துறாங்க. ஆனாலும் இந்த பணத்தை எடுத்தவங்க யாருங்கிற மிஸ்டேக்கு தான் ஆன்சரே கிடைக்க மாட்டேங்குது. சரி விஜய், எனக்கு டைம் ஆயிடுச்சு, பணம் பத்திரம் என்ன? அம்மா, அம்மா, இதோ வரேம்மா. வரும்போது இந்த ரூம் சாவி கீழே இருக்கு, எடுத்துட்டு வா. சரிம்மா. இந்தம்மா. என்னம்மா? என்ன பண்றது விஜய், இந்த வீட்டு மனுஷங்க மேல எனக்கு நம்பிக்கை இல்லாம போயிடுச்சு. அதான் இதெல்லாம் பண்ண வேண்டியதா இருக்கு.
வரேன். என்னங்க ஆ மத்தியானம் லஞ்சுக்கு சிறுகீரையும் பருப்பும் கடைஞ்சு வச்சிருக்கேன். அதுக்கு தொட்டுக்க அவிச்ச முட்டையும் வெங்காய தொக்கும் சேப்பக்கிழங்கு ஃப்ரையும் பண்ணிருக்கேன். கீரையும் பருப்பும் உடம்புக்கு சேர்த்தா நல்லது. கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சாதமும் வச்சிருக்கேன். மிச்சம் வைக்காம சாப்பிட்டுருங்க. ஆ சரிம்மா. பாருங்க, நீங்க வர வர சரியா உடம்ப பாத்துக்கிறதே இல்ல. அன்னைக்கு அர்ச்சனா வீட்டுக்கு வந்தாலே அவ கூட சொல்லிட்டு போறா, என்னக்கா சந்தான மாமா இழைச்சுக்கிட்டே போறாரு, அண்ணனுக்கு பொண்ணு பாக்குறேன்னு மாமாவுக்கு சரியாவே சாப்பாடு பண்ணி போடுறது இல்லையா, கவனிக்கிறது இல்லையான்னு கேக்குறா. என்னங்க, 1000 உறவு இருந்தாலும் நீங்க தானங்க எனக்கு முக்கியம். உங்களை கவனிச்சுக்காம வேற யார கவனிக்க போறேன்? டேய் சந்தானம், அலர்ட்டா இருந்துக்கோ. இந்த மாதிரி பொண்டாட்டிங்க காலங்காத்தாலேயே ஐஸ் வச்சாங்கன்னா பின்னாடி பெரிய ரிக்வஸ்ட் லிஸ்ட் வரப்போகுதுன்னு அர்த்தம். வெயில்ல வச்ச கோன் ஐஸ் மாதிரி குழஞ்சிட்டு போறா. அதுலயும் பிருந்தா இருக்காளே, பேனை பெருமாள் ஆக்குறவ. இவ்வளவு பாசத்தை லஞ்சுக்கு பார்சல் பண்றானா பின்னாடி எங்கேயோ பெரிய டைம் பாம் இருக்குன்னு அர்த்தம். உஷாரா இருந்துக்கோ, இல்ல பஜார்ல பர்ஸ் காணாம போயிரும். என்னங்க, ஆ ஆபீஸ்க்கு டைம் ஆச்சு, வாங்க. கிரீன் டீ வச்சிருக்கேன், எடுத்துக்கங்க. இந்தா வரேன். கிளம்புறப்ப கிரீன் டீ வேறயா? பிருந்தா, குடிக்க கொஞ்சம் தண்ணி கொடுக்கறியா? ஏய் டைம் ஆச்சு, கிளம்பணும். தண்ணி தானே, அதுக்காக 6 குளமா தேடி போக முடியும்? உள்ளதானே இருக்கு, போய் எடுத்து குடிங்க. புக்கு படிச்சிட்டு இருக்கேன்னு தெரியுதுல்ல. கிரீன் டீ குடிச்சா ஹார்ட் அட்டாக் வராதான். என்னங்க, பாத்துங்க, பாத்து குடிங்க. வர வர உங்க ஸ்கின் ஷைனிங்கே போயிடுச்சு. கல்யாணத்தப்போ எவ்வளவு ஷைனிங்கா இருந்தீங்கல்ல. செலவு பார்க்காம இந்த வாட்டி விட்டமின் ஈயும் ஓவல்டினும் வாங்கணும். அர்ச்சனா சொன்னதும் கரெக்ட் தான் போல இருக்கு. ஓவல்டின்னு எங்க இன்னும் அம்பு வரல? சீக்கிரம் சீக்கிரம். சரி பிருந்தா, நான் கிளம்புறேன். என்னங்க, ஒரு நிமிஷம் இருங்க. என்னங்க? சொல்லு. வருது வருது. முரளி அண்ணனுக்கு சண்டே பொண்ணு பார்க்க போற விஷயத்த அர்ச்சனா வீட்லயும் சந்தியா வீட்லயும் போய் சொல்லிட்டு வரணும். ஆமா, என்ன புதுசா என்கிட்ட பெர்மிஷன்லாம் கேக்குற? இதெல்லாம் யூசுவலா நீ கேட்கவே மாட்டியே. இல்லங்க, இன்னைக்கு ஆபீஸ்ல 2 hours பெர்மிஷன் போட்டு வந்தீங்கன்னா அப்படியே 2 பேர் வீட்டுக்கும் போயிட்டு விஷயத்த சொல்லிட்டு வந்துடலாம். பையனை அவன் கிளாஸ்மேட் வீட்ல இருக்க சொல்லிட்டு வரும்போது கூட்டிட்டு வந்துடலாம். எனக்கு தெரியாத அடி செல்லம், நீ கொஞ்சலா பேசும்போதே ஏதோ இருக்குன்னு. என்னங்க, பெர்மிஷன் போடுறீங்களா? பிருந்தா, இங்க பாரு. நீ இத்தனை நாள் என்கிட்ட கேட்டுட்டா உங்க வீட்டுக்கெல்லாம் போயிட்டு வந்துட்டு இருந்த. நீயா தானே போன, அதே மாதிரி இன்னைக்கும் போயிட்டு வா. என்னங்க, எனக்காக இன்னைக்கு மட்டும் வரக்கூடாதா? பிருந்தா, நம்ம கல்யாணமாய் 10 வருஷத்துக்கு மேல ஆகுது. உன்னை பத்தி தீசிஸ் எழுதுற அளவுக்கு எனக்கு தெரியும். லஞ்சுக்கு நீ பாசத்தை பார்சல் பண்ணும்போதே எனக்கு தெரியும் ஏதோ வில்லங்க இருக்குன்னு. என்னால பர்மிஷன் எல்லாம் போட்டு வர முடியாது. இந்த பொண்ணு விஷயத்துல நீ என்ன நல்லா கோல்மால் பண்ணி வச்சிருக்கிய எனக்கு தெரியல. தேவையில்லாம இதுல நான் வந்து மாட்டிக்க தயாரா இல்ல. ஆளை விடு, நான் கிளம்புறேன். நில்லுங்க. தேவையில்லாம இதுல நான் வந்து மாட்டிக்க தயாரா இல்ல. ஆளை விடு, நான் கிளம்புறேன். நில்லுங்க. உன் கூட வர முடியாதுன்னு சொல்லுங்க, கேட்டுக்கிறேன். அதுக்காக கோல்மால் பண்றேன்னு தப்பா மட்டும் பேசாதீங்க. என்ன தகுடுத்தம் பண்ணிட்டேன்னு தப்பா பேசுறீங்க? முதல்ல அத சொல்லிட்டு ஆபீஸ்க்கு போங்க. ஒரு ஃபங்க்ஷனுக்கு கூப்பிடணும், கூட வாங்கன்னு சொன்னதுல என்ன தப்பு கண்டுட்டீங்க? ஆரம்பிச்சிட்டியா? இதுதான் ஒரிஜினல் பிருந்தா.
வரமாட்டேன்னு சொன்னதும் எகிர ஆரம்பிச்சிட்ட பாத்தியா? எனக்கு ஆபீஸ்ல நிறைய வேலை இருக்கு, அதனால என்னால வர முடியாது. அப்படியே வந்தாலும் நான் என்ன பண்ண போறேன்? உன்னை கூட்டிட்டு போயிட்டு வர்றதுக்கு வண்டியோட டிரைவரா வரப்போறேன், அவ்வளவுதானே? அதுக்கு ரைட் ராயலா நீயே ஒரு ஆட்டோ பிடிச்சி போயிட்டு வா. அந்த ஆட்டோ காசையும் உன் அண்ணன்கிட்டயே எக்ஸ்பென்ஸா கிளைம் பண்ணிக்கோ. இதெல்லாம் உனக்கு தெரியாதா? புத்திசாலி மாதிரி அட்வைஸ் பண்றது நிறுத்துறீங்களா? கிளம்புங்க, போங்க. உங்க ஆபீஸ கட்டிக்கிட்டு நாள் முழுக்க மாரடிச்சிட்டு வாங்க. எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியும். நான் ஆட்டோல போவேன், டாக்ஸில போவேன், அது ஏன் இஷ்டம். என்ன சொன்னீங்க? எக்ஸ்பென்ஸ கிளைம் பண்ணணுமா? நான் உங்களை விட ஸ்மார்ட்டா திங்க் பண்றவ. செலவு பண்றதுக்கு முன்னாடியே அண்ணன் கிட்ட அட்வான்ஸா வாங்கி வச்சிருக்கேன். என்ன நிக்கிறீங்க? கிளம்புங்க. பெரிய கலெக்டர் உத்தியோகம், நிறைய IAS IPS எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. போங்க. ஒரு 10 பைசாவுக்கு பிரயோஜனம் இல்லாத டிபார்ட்மெண்ட், எந்த மழைக்கு விழுமோன்னு இருக்கிற பில்டிங். ஏய் நிறுத்தடி. காலங்காத்தாலும் கூட பேசிட்டு போனா அந்த நாளே உருப்பிட்ட மாதிரி தான். என்னமோ பண்ணிட்டு போ. வாயை திறந்தேன்னா ஒரே கோவம் தான். போங்க, என்ன வேணா பேசிட்டு போங்க. நைட் இங்க தானே வரணும். பச்சை வெங்காயமும் பழையதையும் வைக்கிறேன், அப்ப தெரியும் நான் யாருன்னு. ஹலோ சிவா, ரெக்கார்ட் ரூமில் இன்னும் என்ன பண்ணிட்டு இருக்க? அந்த RTI ஸ்டேட்மெண்ட் எடுத்து வச்சோம்ல, அதை கொஞ்சம் எடுத்துட்டு வா. அதை ஸ்கேன் பண்ணி ஹெட் ஆஃபீஸ்க்கு அனுப்பணும். முரளி, அன்னைக்கு ஃபைனலாக செக் பண்ணி அதை உங்ககிட்ட தான் கொடுத்தேன். ஐ திங்க் அது உன்றால தான் எங்கேயாவது இருக்கும். நல்லா செக் பண்ணி பாரு, என்கிட்ட இல்லை. அப்படியா? எனக்கு சரியா ஞாபகத்தில் இல்லை. பட்டு நீ இவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக சொல்கிறப்ப இங்கே தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்பா, ஃப்ரீயாக இருந்தால் கொஞ்சம் வந்து பாரு. அதை ஸ்கேன் பண்ணி அனுப்பிச்சி விட்றலாம். 12 o'clock முன்னாடி ஒரு அசைன்மெண்ட்டை முடிக்கணும்னு மேனேஜர் இம்பார்ட்டண்ட்டாக சொல்லியிருக்காங்க. அதான் ப்ளீஸ். வரேன் வர வர. இப்போ நான் இல்லாமல் உனக்கு எந்த வேலையும் ஓட மாட்டேங்குது இல்லை? ஆமாம், நீ இல்லைன்னா எனக்கு பேங்க் வர்றதுக்கு வழியே தெரியாது பாரு. ஓவரா ஃபீல் பண்ணாமல் வந்து சேர்றா. வரேன். சிவா சார், முரளி சார்கிட்ட அந்த மஞ்சப்பை மேட்டர் பத்தி கேட்டுட்டீங்களா? விசாரிச்சேன். இது பெரிய ஸ்பெக்ட்ரம் ஊழல் பாரு. நான் விசாரிச்சது பத்தாதுன்னு டெல்லியில இருந்து CBI கூப்பிட்டுருக்கேன். சீக்கிரம் வர்றேன்னு சொல்லியிருக்காங்க. வர்ற கோவத்துக்கு காலையில பேங்க் வந்தமா, வாங்குற சம்பளத்துக்கு வேலையை பார்த்தமான்னு இல்லாம எவனை போட்டு கொடுக்கலாம், யார சண்டையில மூட்டி விடலான்னு நாக்க தொங்க போட்டு அழியாத. ரொம்ப பேசாம உன்னால இருக்க முடியாதா? போய் வேலையை பாரு. வந்துட்டான் பெருசா. முரளி, அன்னைக்கே உங்ககிட்ட படிச்சு சொன்னான்ல, ரோட்ல பிச்சை எடுக்கிறவங்க கூட வட்டிக்கு பணம் வாங்க, இந்த இன்வேர் கிட்ட வாங்காதுன்னு. அவன் பாத்ரூம் போறது கூட விட மாட்டேங்கிறான்ப்பா. ஏதாவது உளறி கொட்டிக்கிட்டே இருக்கிறான். அவனை ஏன் நீ கண்டுக்கிற? இக்னோர் பண்ணிட்டு போக வேண்டியதானே? சரி, கொஞ்சம் அந்த ஃபைலை கொஞ்சம் தேடி பாரு, இந்த ட்ராஸ்ல தான் இருக்கான்னு. பாக்குறேன். தேங்க்ஸ்டா. முரளி, இங்க பாரு மஞ்சப்பை. இந்த மாதிரி மஞ்சப்பைய பார்த்துட்டு தான் அந்த காமாலக்கண்ண NVR மச்சான் இவங்கிட்ட பத்த வச்சுட்டு போயிருக்கான்ப்பா. இந்த குடும்பமே முட்டாள் கூட்டமா இருக்கும் போல இருக்கு. ஆமா இல்ல, அவன் கொடுத்த பேக் இங்க தானே இருந்துச்சு. அப்போ நீ சொன்ன மாதிரி NVR மச்சான் தப்பா சொல்லியிருக்கணும். சரி விடு, நீ ஃபைலை கொஞ்சம் தேடு.
முரளி இந்த பாரு, ஒரு 10 நிமிஷம் இந்த ஸ்டேட்மெண்ட் ஹெட் ஆபீஸ்க்கு லேட்டா போனா உன் தலையை வாங்கிட போறாங்க. ஆனா இந்த விஷயத்துக்கு இன்னைக்கே ஃபுல் ஸ்டாப் வச்சாகணும். இனிமே இந்த பள்ளிவாய்க்காரன் அடுத்தவங்க விஷயத்துல மூக்கு நுழைய கூடாதுன்னா ஒரு நிமிஷம் இரு. என்விஆர் இங்க வா. உன்னதான்பா, இங்க வா. என்ன சிவா சார்? என்ன சொன்ன? நீங்க கேரண்டி கையெழுத்து போட்டு உங்க ஃப்ரெண்டுக்கு கடனா வாங்கி கொடுத்த பணத்தை உங்க ஃப்ரெண்டு மேனேஜர் கிட்ட கொடுத்துட்டாரு. உன் மச்சான் கொடுத்த அதே மஞ்ச பை மேனேஜர் ரூம்ல பார்த்தாருன்னு நீ சொன்னல, அப்ப இது என்ன? ஹே, இது என்னையா? என்ன திருன்னு முழிக்கிற? இப்ப என்ன சொல்லி எஸ்கேப் ஆகலான்னு பாக்குறியா? நீ டியூப் லைட்னு எனக்கு தெரியும்பா. ஆனா அதுக்காக கொஞ்சமாவது யோசிக்க வேண்டாம்? ஊர் பக்கம் போனா இந்த மாதிரி மஞ்சப்பை எல்லார் கையிலயும் இருக்கும். அதுக்காக எல்லாமே ஒண்ணுன்னு சொல்லுவேன் நீ. இந்த பார், அதான் அப்பவே சொன்னேன்ல, உன் மச்சான் ஒரு வடிகட்டின முட்டாள்னு. இனிமேலாவது அவன் சொன்னான் இவன் சொன்னான்னு லூஸ் மாதிரி பிஹேவ் பண்ணாத. போ சார். அது வந்து மூடிட்டு போயா. இந்த லட்சணத்துல காலையில வேற விசாரிச்சான்னு கேள்வி வேற உனக்கு. ஓ என்விஆர், நான் ரொம்ப காண்டா இருக்கேன், மரியாதையா போயிரு. சிவா கூல்டா, விடு, பாவம் அவன். நீ கொடுத்த டோஸ்ல ஏண்டா ஆஃபீஸ்க்கு வந்தோன்னு இருக்கும் இல்ல என்விஆர்? இனி மஞ்சப்பைய பத்தி பேசுறது மட்டும் இல்ல, இனிமே தொடக்கூட மாட்டான்னு நினைக்கிறேன். சரி வா, நீ ரொம்ப டென்ஷனா இருக்க, ஜில்லுன்னு ஒரு ஜூஸ் சாப்பிடலாம். வா வா வா. நீ கிளம்புப்பா, போய் வேலையை பாரு. உன்னை பார்த்தா டென்ஷன் ஆயிடுவான். போ 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 போ. அர்ச்சனா. அத்தை. அப்பப்பா. வாங்க மாமா. வாமா, இத புடி, குடிக்க கொஞ்சம் தண்ணி கொண்டு வாமா. எடுத்துட்டு வரேன். அப்பப்பா, என்ன வெயில் அடிக்குது, வெளியில போகவே முடியாது போல இருக்கு. லட்சுமி, கஷ்டப்படாம எதுவும் கிடைக்காது. அது கடையில வாங்குற பொருளா இருந்தாலும் சரி, கடவுளோட அருளா இருந்தாலும் சரி. அவர் குடுமா. எப்படியே தெரிந்தது சாமி தரிசனம்? ரொம்ப நல்லா இருந்துச்சுமா. என்ன வெயில தான் வர வர சமாளிக்கவே முடியல. அர்ச்சனா, இந்தாம்மா கோயில் பிரசாதம், எடுத்துட்டு போய் பூஜை ரூம்ல வை, அப்புறமா நான் வந்து சாப்பிட்டுக்கிறேன். ஏன் மாமா, திருவள்ளிக்கேணி பார்த்த சாரதி கோயில்ல புளியோதரை ரொம்ப ஃபேமஸ் ஆச்சே, வாங்கிட்டு வரலையா? செம்ம டேஸ்டா இருக்குமே மாமா. கரெக்டா சொன்ன அர்ச்சனா, வாங்குறதுக்கு மறந்துட்டாரு. வெளியில வந்ததுக்கு அப்புறம் தான் நான் ஞாபகப்படுத்தினேன். 1க்கு 3 பாக்கெட் வாங்கிட்டு வந்திருக்காரு. போய் சாப்பிடுமா. தேங்க்ஸ் மாமா. ஏமா அர்ச்சனா, கோயில் பிரசாதம் பாக்குறியா இல்ல புளியோர டேஸ்டா இருக்குன்னு மோந்து பாக்குறியா? போங்க மாமா. ஏமா ரமேஷ் வந்துட்டான் போல இருக்கு, ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கானா? இல்ல மாமா, ரொம்ப அர்ஜென்ட்டா ப்ராஜெக்ட்டுக்கான கொட்டேஷன் ஏதோ அனுப்பணுமா. அனவசமா டிஸ்டர்ப் பண்ணாதேன்னு பெட்ரூம்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. உங்க 2 பேருக்கு டிஃபன் பண்ணி தரட்டுமா? வேண்டாமா, நல்லா சூடா 2 பேருக்கு காஃபி மட்டும் கொண்டு வா. இதோ கொண்டு வரேன் அத்தை. மாமா. என்னம்மா? நீங்க புளியோதரை 3 பாக்கெட் வாங்கிட்டு வந்திருக்கீங்கல்ல, அவரு சாப்பிடும்போது கேட்டா 2 தான் வாங்கிட்டு வந்தேன்னு சொல்லிடுங்க மாமா ப்ளீஸ். எனக்கு கல்யாணம் ஆகி 35 வருஷத்துல நான் சொன்ன பொய்யை விட உங்க கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் நான் சொன்ன பொய் தான் அதிகமா இருக்கு. என்ன பண்றது, உனக்காக நான் சமாளிக்கிறேன். தேங்க்ஸ் மாமா. வணக்கம் மாமா. வாமா. வணக்கம். வா வாமா, உட்காரு. ஏமா பிருந்தா, என்ன ரொம்ப நாள் ஆளையே காணோம்? வீட்ல கொஞ்சம் வேலை அதிகம், அதான் மாமா. அர்ச்சனா எங்க அத்தை? உள்ள கிச்சன்ல இருக்காமா. அர்ச்சனா, பிருந்தா வந்திருக்கா, மொத்தம் 3 காப்பி எடுத்துட்டு வா.
மொத்தம் 3 காப்பிமா. சரி மாமா. மாமா, ஒரு சந்தோஷமான விஷயத்த சொல்லிட்டு போலான்னு தான் வந்தேன். முரளி அண்ணனுக்கு ஆல்மோஸ்ட் பொண்ணு ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. ரொம்ப சந்தோஷமா. பொண்ணு யாரு? நல்ல ஃபேமிலியா? பொண்ணு பேரு சுப்புலட்சுமி மாமா. பேருக்கு ஏத்த மாதிரி நல்ல சிகப்பா லட்சணமா மகாலட்சுமி மாதிரி இருப்பா. அண்ணனுக்கு 100% மேட்சா இருப்பா. அதே மாதிரி நல்ல ஃபேமிலி, வசதியான இடம். இதுக்கு முன்னாடி கோவில் வச்சு பாத்தீங்களே, அந்த பொண்ணு செட் ஆகலையா? அதே பொண்ணுதான். அப்ப அண்ணன் பிடிக்கல, இந்த கல்யாணமே வேண்டாம்னு முரண்டு பிடிச்சிச்சு. அதுக்கப்புறம் தேவையில்லாம சில மனக்கசப்பெல்லாம் வந்து ஒரு வழியா எல்லாத்தையும் சமாளிச்சு போராடி ஒப்பு தமிழ வரைக்கும் கொண்டு வந்திருக்கேன். வந்த உடனே எங்க ரொம்ப நாளா காணோன்னு கேட்டீங்களே, இது விஷயமாதான் முரளி அண்ணன் வீட்டுக்கும் பொண்ணு வீட்டுக்குமா அலைஞ்சிட்டு இருக்கேன். வாக்கா. மாமா வாண்டெல்லாம் எப்படி இருக்காங்க? ஏமா அர்ச்சனா, பிருந்தா எவ்வளவு சந்தோஷமான நியூஸ் கொண்டு வந்திருக்கா. அவளுக்கு முதல்ல ஸ்வீட் தராம காஃபி தர. அர்ச்சனா, முரளி அண்ணனுக்கு கல்யாணம் ஃபிக்ஸ் ஆக போகுது. பொண்ணு யார் தெரியுமா? நம்ம கோயில்ல வச்சு பார்த்தோமே அந்த பொண்ணுதான். அந்த பொண்ணாக்கா?